வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைஸில் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி ரேஞ்சில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எல்லா பேங்க்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியல் டெபாசிட் அப்படிங்கிற ஒன்று வந்து கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு ₹1 கூட இனிஷியல் டெபாசிட் இல்லாமல் ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட ஸ்லைஸ் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு RBI வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டில் மற்ற பேங்குக்கு வட்டி வந்து கொடுக்குறாங்களோ அந்த வட்டியை உங்களோட அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் உள்ள பணத்துக்கு அப்படியே வந்து 100% வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து வட்டியை வந்து டெபாசிட் எடுத்து பண்ணிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மந்தோட எண்டில் தான் ஃபைனலாக உங்களுக்கு முடிவாகும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வந்து டிரான்சாக்ஷன் நிறைய பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து டெய்லி இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து அப்டேட்டட் ஆகுது. இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே இருக்கும். பிப்ரவரியில் மட்டும் நான் ஏர்ன் பண்ண வட்டி வந்து பார்த்திங்கன்னா ₹42.87 அப்படிங்கிறது இங்கே வந்து பார்க்க முடியும். இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மந்த்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட்டட் ஆயிரும். நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லி அப்டேட்டட் ஆகும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இதில். ஸோ இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேஸில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா இப்போ ஆனுவலுக்கு 7.75% வரைக்கும் உங்களோட அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வட்டியுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹1 கூட இனிஷியல் டெபாசிட் பண்ண தேவை கிடையாது. இந்த ஒரு அக்கௌண்ட்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ATM கார்டு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் செக் புக் ஆஃபரும் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் புக் வேணும் அப்படின்னா நீங்கள் செக் புக்கும் நீங்கள் இதில் வந்து ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பாஸ்புக் மட்டும்தான் வந்து கிடைக்காத தவிர மீதி எல்லா பெனிஃபிட்டுமே இதில் வந்து கிடைக்கும். அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான பெனிஃபிட் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஆஃபர் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் லைன் அப்படிங்கிற நேமில் இவங்க வந்து லோன் ஆஃபருமே வந்து பண்ணுறாங்க. எல்லா விதமான ஃபியூச்சர் அண்ட் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்லைஸை வந்து சொல்லலாம். ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் தான். அன்வான்டான சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இந்த ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எப்படி நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே ஸ்லைஸ் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் அப்கிரேட் டு பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் அப்கிரேட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா இல்லை ஸ்டூடெண்ட்டா இல்லை நாட் எம்ப்ளாய்டா இல்லை ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களோட ப்ரொஃபஷன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்சையும் இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லைஸில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கிரெடிட் கார்டெலாம் வந்து யூஸ் பண்ணும்போதே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்குது. இன்கேஸ் நீங்கள் புதுசாக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து இதில் கொடுத்து நமக்கு ஆல்ரெடி ஸ்லைஸில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எதுவுமே கேட்காம எல்லா டீட்டெயிலும் ஃபெச் பண்ணி இங்கே வந்து காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்னோட அட்ரஸ், அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் CKYC நம்பர் எல்லாமே காமிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு நாமினி வேணும்னா ஆட் நாமினி கொடுத்து நீங்கள் நாமினி ஆட் பண்ணிக்கலாம். நாமினி எதுவும் தேவையில்லை அப்படின்னா டைரெக்டாக யாரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற அட்ரஸ் அப்டேட் வந்து பண்ணணும்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே ஓகே தான், எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த யாரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ KYC வந்து பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட
கூட டைம் எடுக்காது, அதுக்குள்ளே முடிச்சிடலாம். இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் வந்து பண்ண முடியும், தமிழெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதும் அடுத்த ஸ்டேஜில் வந்து பி இன் கால் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி உடனே வந்து வீடியோ கால் வந்து பண்ணி முடிச்சிருங்க. அப்போ தான் இமீடியட்டாக அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ கேவிசியை பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் இருந்தால் போதும், வேற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. கலர் ஜெராக்ஸை வச்சு வீடியோ கேவிசி வந்து பண்ண முடியாது, ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பாக வேணும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. இதை லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் வந்து ஸ்வைப் பண்ணி தள்ளி மட்டும் விட்டால் போதும். ஸோ நான் வந்து வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ கேவிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணவோ இல்லை வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கவோ வந்து முடியலை. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க, எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலை, இல்லைனா அதை உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் இதில் வந்து வீடியோ கால் கனெக்ட் ஆனதுமே கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களோட நேம் வந்து கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃப்ரெண்டில் ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அப்புறம் பேன் கார்டை பேக் சைடு பெரட்டி காட்ட சொல்லுவாங்க. அதை காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. இதை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய், இல்லை ரிட்டையர்ட் பர்சன், அதை ஒன் மோர் டைம் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம், ஒரு ஆனுவலுக்கு இன்கம் ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல, 2 to 5 lakh, 5 to 10 lakh அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் ரேஞ்சை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம எவ்வளோ செலக்ட் பண்ணமோ அதை மட்டும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணால் போதும். அதோட வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது தவிர வேற எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் என்கிட்ட கேட்டிருந்த வீடியோ கேவிசியில் கேட்டிருந்த கொஸ்டின். இதுக்கப்புறம் வீடியோ கேவிசி எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுமே வந்து உங்களுக்கு யூ ஆர் ஆல் டன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விழுந்துரும். இதுக்கப்புறம் வந்து என்னோட அப்ளிகேஷனை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்லைஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆச்சுது. யுவர் அக்கௌண்ட் வில் பி ஆக்டிவேட் சூன் அப்படின்னு வந்து விழுந்துச்சு. அதாவது இன்னும் இப்போ தான் நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சீக்கிரத்திலே நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்லைஸில் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது எப்படி, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.